பாருங்க வந்து வார வழி எப்படி இருக்குன்னு சொல்லி. முக்கியமா என்னன்னு சொல்லி சொன்னா ஐயா வந்து திருமணம் பண்ண இல்லையா, அவங்களோட சகோதர மகளோட இருந்ததாம். அதுக்கப்புறமா வந்து இப்ப தனிமையில் இருக்கிறார். வீடு வரேன் யுத்தத்தில் அடிபட்ட வீடு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியும். உண்மையாவே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஐயா. ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு தண்ணி பிரச்சனையால பூட்டி தருது இல்லை பிடிச்சேன். பெரிய விழுக்கடை போனது சுற்றி முற்றி வந்து யாரும் இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வீடுகள் வந்து. ஆனால் அவர வீட்டுக்கு பக்கத்தில் வந்து யார் ஒரு வீடுமே கிடையாது, தனிமையில் தான் இருக்கிறார். ஒரு ஆள் தூங்கக்கூடிய வீடு தான். அவருக்கு கட்டி லைட் பூச்சி ஒட்டைகள் இருந்தாலும் தெரியாது. ஒரு பாம்பு வந்துட்டு தான் இருக்கும். பாம்பு வந்து அந்த நான் இதில் இருக்கிறேன், என்ன இருக்கேன், ஒரு பாம்பு வந்து இப்படி பிடிச்சு கொண்டு வந்தது படத்தை. பிறகு என்ன கண்டுட்டு அதை விட்டு எடுத்து செல்வெட்டு தாங்க அப்புறம் செஞ்சது. இதில் செல்பட்டு பழைய போய் நான் நிப்புள் மாதிரி ஒரு துண்டு எடுத்தவன், அதோட ரத்தம் எல்லாம் கருப்பு சுற்றியான கருப்பு யாழ்ப்பாணத்தான் எடுத்தேன். நீங்கள் தனியாக இருக்கிறீங்க? நீங்கள் திருமணம் செய்யல, இதோட என்ன செய்யாது? ஏன் திருமணம் செய்யல? திருமணம் செய்ய இது இப்படி நடக்க மாட்டேன், போர்வடத்தை விழுந்து போயிடும், போக மாட்டேன். யாரும் தூக்கி விட்டா சரி, இந்த பக்கத்து விட்டு காட்டுவோம். இது எப்போ அடிபட்டு காட்டும்? அந்த அடிபட்டா காட்டுங்க. எப்போ அடிபட்டது? இதான் அந்த எத்தனாம் ஆண்டு? அந்த டைமில்? ஓ அந்த இதில் மட்டும். எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ 70 வயதுக்கு மேற்பட்டிருக்கு. எத்தனை வயசு சரியா தெரியாதா? சரியா தெரியாதா எத்தனை வயசுண்டு? வயது சரியா தெரியாத வயது உங்களுக்கு எத்தனை? தற்கொலைக்கு முயற்சி நான் 3 தடவை. இப்படி இருந்து வாழ்றதை கூட பாருங்க, சாகிறது கூட ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட கிடமை இவர்கிட்ட கிடமை என்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்போ அந்த 3 தடவையும் எனக்கு அது தடுத்து நிறுத்தி போட்டு தொண்டமனாலே இந்த சின்ன சின்ன ஜெல்லுகள் வந்து அடிக்கிறது. அப்போ அதிலே முதல் நான் விழுந்து போனேன். அங்கேயே மடி வாங்கி கடையை இங்கேயே மடி வாங்கினேன். நல்ல காலம் அதுக்குள்ள விழுந்திருந்து இந்த தடுப்பாடெல்லாம் எரிஞ்சு போச்சு. நான் கடைக்கு போட்டேன், இல்லாட்டி அதுக்கு அம்பிட்டுருப்பேன். ஆனால் கடவுளுக்கு நான் சாகிறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் காலம் கிடக்கு போட கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு பிறகு தான் சாவான் போல கிடக்கிற தெரியுது. எத்தனை ஜனம் சேர்த்து போட்டு அந்நியாச்சா, எல்லாம் சும்மா மண்ணை கையால் கிண்டி போட்டு அதுக்கிட்ட போட்டு தாட்டு போட்டு போனது. உயிர் இருக்கிறதுக்கு சாப்பிட்டால் காணும். வேறு மற்றும்படி நாங்கள் மனக்கோட்டை கட்டக்கூடாது. மனக்கோட்டை கட்டினால் அது கூட மண்கோட்டையை வச்சு கொண்டு மனக்கோட்டை கட்டக்கூடாது. இதெல்லாம் இன்றைக்கு இருப்ப பாருங்க, நாளைக்கு இருக்கிற போது தெரியாது. அப்படியான வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்துட்டுருக்குறேன்னா பேந்தேன் அதே இதுக்கு ஆசைப்படுவேன். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி முரசு மோட்டை பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம். ஆமாம், என்னதுக்கான சொல்லி பார்த்தா உண்மையாக வந்து இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஒரு ஐயா மட்டும், அதாவது தனியாக ஒரு ஐயா இருக்கிறத நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் என்ன ஒரு வீடு 2-3 வீடு ஆச்சுமே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ஐயா போகிற வழியே பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்குது. வயலுக்குள்ளாக தான் போகணும். அவங்களோட வீட்டை வந்து சுற்றி முற்றி வந்து யாரும் இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வீடுகள் வந்து. ஆனால் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து யார் ஒரு வீடுமே கிடையாது, தனிமையில் தான் இருக்கிறார். இப்போ யார் அவங்கள வந்து நம்மளுக்கு காண்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முரசு மூட்டையில் இருக்கிற கிளியம்மா தான் வந்து காண்பிச்சு தந்திருந்தாங்க. இப்படியான ஒருத்தர் வந்து இருக்கிற தம்பி, அப்பப்போ எங்களால் முடிஞ்சது சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுப்போம், அப்போ உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு இவங்களை காண்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அவர் ஏன் தனிமையில் இருக்கிறார், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அவருக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து இன்றைக்கி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெள்ளட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ பாருங்க வந்து வார வழி எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் அப்படி இதில் வந்து நிற்காட்டி அம்மா வீட்டை காட்ட ஷாக் ஆகிட்டாங்க, இதால் போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன சொன்னால் தனி அவரோட வீட்டுக்கு மட்டும் தான் இந்த கரண்ட் இது போகுது என்ன? எப்படி போகுது? இந்த 2 பக்கம் வெள்ளாமல் இருக்கக்குள்ள வந்து நல்லா இருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் பட்ஜெட். ஆனால் அப்போ அந்த டைம் தான் நான் பயப்படணும் கூடன்னு சொன்னால் அந்த பூச்சி கட்டைகள் இதுகள் என்று சொல்லி. வேலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, மரங்கள் தான் வேலின்னு சிங்களாக்கள் இது மாதிரி. ஆமாம், முக்கியமாக என்னன்னு சொல்லி சொன்னால் ஐயா வந்து திருமணம் பண்ண இல்லையா, அவங்களோட சகோதர மகளோட இருந்ததாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ தனிமையில் இருக்கிறார். அதான் முக்கியமான விளக்கம்.
குனிஞ்சு ஓ அலாம் பெலிமே கட்டிருக்காரு கயிறு கொடிடா. எப்படி வீடுண்டு வரேன் யுத்தத்தில் அடிபட்ட வீடு மாதிரி இருக்கேன்னு. இந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா உங்களால் நம்ப முடியும். உண்மையாகவே பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி கூப்பிடுங்களாங்க ஐயா. ஐயா ஆ வீட்டு எப்படி இருக்குன்னு பாரு. காணும் வெளியே இருங்க வாங்க இல்லை இருங்க 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 இருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு தண்ணி பிரச்சனையால பூட்டி தெரியுது இல்லை பிடிச்சேன் ஆக பெரிய விழுக்கடை போனது. தண்ணிக்கு போய் நல்ல எல்லாம் மாதிரி விழ பார்த்தேன். தண்ணிக்கு எங்கே வரும்? சரியா நடக்க மாட்டேன். தண்ணிக்கு எங்கே வரும்? ஓ அது இந்த முழங்கால ஒரு உப்புரம் செய்து அது உப்புறம் தான் இப்படி தண்ணி வந்து கிளியம்மாட மகன் தானே எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு குடிக்கிறதுக்கு. இங்கே அது என்ன செல்பட்டதா? ஓ செல்பட்டது தான் இதில் செல்பட்டு தான் உப்புரம் செஞ்சது. இதில் செல்பட்டு பழைய போய் நான் நிப்புள் மாதிரி ஒரு துண்டு எடுத்தவன் அதோட ரத்தம் எல்லாம் கருப்பு சுற்றியான கருப்பு யாழ்ப்பாணத்தில் எடுத்தேன். எடுத்துக்க அந்த இப்போ நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க. நீங்கள் திருமணம் செய்யல இதோட என்ன செய்யாது. ஏன் திருமணம் செய்யல? திருமணம் செய்ய இது இப்படி நடக்க மாட்டேன். போர் இடத்த விழுந்து போயிடும் போக மாட்டேன். யாரும் தூக்கி விட்டா சரி இல்லை இந்த பக்கத்து விட காட்டுவோம். இது எப்போ அடிபட்டு காட்டும்? அந்த அடிபட்டா காட்டுங்க. எப்போ அடிபட்டது? இதான் அந்த எத்தனாம் ஆண்டு? அங்கே யுத்தம் நடந்தது அந்த டைமில். ஓ அந்த நேரம் இதில் மட்டும் எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ 70 வயதுக்கு மேற்பட்டிருக்கு. எத்தனை வயசு சரியா தெரியாதா? சரியா தெரியாதா எத்தனை வயசுண்டு? வயது சரியா தெரியாத வயது உங்களுக்கு எத்தனை? இப்ப ஏன் சாப்பிடல? அப்ப நீங்க 72 வயது அப்படிதான் வருமா? ஏன் ஐயா சாப்பிட இல்ல? ஏன் சாப்பிட இல்ல? சாப்பாடு நான் வந்து காசும் வரைக்கும் கொண்டு இல்லை. யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸில் ஏறுறே இல்லை. இந்த அம்மாண்ட ஆட்டு மகன் ஆட்டெல்லாம் வந்து நான் அப்போ பிறகு போகிறவங்களுக்கு வசதி இல்லை. சாப்பாடுமே குறைவு தான். இப்போ அவர் வந்து இந்த பால் பிஸ்கட் அதெல்லாம் வாங்கி தந்தவர். அவர் அந்த வீட்டுக்கார் வாங்கி தந்துட்டு போகிறேன். அதெல்லாம் தண்ணியும் மண்ணிட்டு கொண்டு வந்து போகிறது. தண்ணியை நான் நல்லா போக மாட்டேன், விழுந்து போவேன். விளம்பு கிடந்தா விழுந்து போவேன். சரி ஓகே. உண்மையாக வந்து கதைப்போம் ஐயா. இருங்க ஒரு உங்களோட வீட்டை பார்த்து வரோமே. நீங்க இருங்க இதுல உங்களோட வீட்டு ஒருக்கா பார்த்துட்டு வரோம். சரி சரி. ஆனா ஆள் வயசுதான் கூட பிறகு ஆனா குரல் எல்லாம் வந்து கிளியர் இருக்கானே பேசுறேன் நல்லா பேசுறேன். விலங்கு தான் இல்லை இப்படி இருக்கேன். இப்போ இந்த ரோட்ல இருக்கிறேன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்களாம். சில டைமில் போய் பார்த்துட்டு வருவாராம். ஆனால் வந்து இப்போ போக முடியாத நிலைமையில் வந்து இருக்கிறாராம். இப்போ என்னென்னா அதான் இப்போ திருமணம் பண்ணாமையோ இல்லை நம்ம தனிமையில் இருக்கக்கூடிய இல்லை சில பேர் எப்படி சொல்கிற பெற்றார் மாதிரியே வந்து ஒரு வயசுக்கு வந்தவர் வந்து பிள்ளைகளை கஷ்டப்படுத்தவங்க தனி இருக்கிற வீடியோன்னு போய் பார்த்துருப்பீங்க இல்லைங்க. ஆனால் வந்து திருமணம் பண்ணாமல் இருந்துட்டு தண்டை சகோதரங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வந்து அவர் வாட்டில் இங்கே வந்து இருக்கிற தனியே அந்த கிளியம்மாங்களோட அவங்களும் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு வீடு இருக்குது. அவங்களும் தானே இவர்களுக்கான சாப்பாடுகள் அது கொடுத்து உதவி செய்கிறதாம். அதுக்குள்ள இந்த பழைய நிலைய இல்லை எல்லாரும் தெரியும் அடுக்கி கிடக்கு. தெரியும் கத்தி புரோட்டி சரி. கரண்ட் இருக்கானே? கரண்ட் இருக்கு. இப்போ ஒரு ஆள் நித்திரம் இருக்கும் கவுண்டா. ஒரு ஆள் தூங்கக்கூடிய வீடு தான். அவருக்கு கட்டி இருக்கு. லைட் பூச்சி ஒட்டைகள் இருந்தாலும் தெரியாது. கட்டி லைட் அவ்வளோ மேலே மழை பெஞ்சா தண்ணி எவ்வளோ எப்படி தூங்குறாரு இதுக்குள்ள தகரம் உள்ள மேலே இறந்து போயிருக்குடா. கரண்டையும் பார்க்கவே மாட்டேங்குது. கரண்ட் பிடிச்சி போயிருக்கு. கரண்ட் பிடிச்சி போயிருக்கு. எப்படி இருக்கிறாரு நீங்கள் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. காட்டு இதை காட்டுறோம் வந்து வேலி ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக வளைச்சி அந்த வேலி இருக்கிற தளத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மரங்கள் இருக்குண்ணே. டொய்லெட்லாம் இருக்கானா? இருக்கு. சரி நாம அவர்கிட்ட இருந்து பேசுவோம். சரி அவங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர்? நீங்கள் இல்லை தேதவப்பனை விட 5 பேர். அவங்களோட அவங்களும் சேர்த்தா 7 பேர்.
அவையில் ஓ ஓ 7 பேர். ஓ உங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் இப்போ இறந்தவங்க? என்னண்டு எப்போ இறந்தவங்க உங்களோட அம்மா அப்பா? அவையில் இறந்து இல்லை இப்போ ஒரு 4 பேர் செம்பெரும். அப்படி ஓ 4-5 பேர் தான் பெரும். எவ்வளோ காலமா இங்கே இருக்கீங்க இப்போ? என்னண்டு எவ்வளோ காலமா இங்கே இருக்கீங்க இப்போ நீங்க? எங்க இருந்த காலம் எவ்வளோ காலமா இங்கே இருக்கீங்க நீங்க? நானா ஓ நான் ஐயா அம்மா செத்த பிறகுல இருந்ததுங்க 1954ஆம் ஆண்டு தான் இந்த காணி கிடைச்சது. இந்த படியில போட்டபடியாக தெரிஞ்சது. சிங்களாக்கெல்லாம் இந்த வீடு கட்டினது அதுகளெல்லாம் தெரியும் எனக்கு. ஓ சிங்களா இந்த பேக்கால் வெட்டினெல்லாம் சிங்களாக. பிறகு அதில் 54ஆம் ஆண்டு கட்டி போட்டு போட்டு போனவங்க. அது பிறகு வீடெல்லாம் உடைஞ்சி விழுந்த பிறகு தான் பிறகு இங்கே வீட்டு திட்டம் எனக்கு வந்தது. பிறகு அதோட சந்தோஷமாக இதில் இருக்கிறான்ட்டு பார்த்தா வீட்டு வேலையே முடிக்க மாட்டேன், இல்லை தகுதி இல்லை. என்னென்று கட்டுறது பாருங்கள், விழுந்து இடம்பெறுனால் எனக்கு. அந்த வீடு யார் நீங்கள் கட்டுனது? ஓ வீடு நிறுவனம் தந்தது. எந்த நிறுவனத்தால் தந்தவங்க? எந்த நிறுவனத்தால் தந்தவங்க? நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து எனக்கு சொல்ல தெரியல. நிறுவனம் இந்த 2 ஆண்டு தான் இது எங்களுக்கு தந்து. 3 ஆண்டு உங்களுக்கு தந்தவங்களா? ஓ ராஜீவ் காந்தி இந்த ராஜபக்சாண்டி ஆட்சி காலத்தில் இது கட்டப்பட்டது. ஆனால் வேலை முடியல. வேலை முடியாததுக்கான ஒன்றும் செய்ய மாட்டேங்குது நாங்கள். ரைட், ஓகே. இப்போ ஏன் நீங்கள் கல்யாணம் கட்டாமல் இருக்கீங்க? கல்யாணம் இதோட கல்யாணம் செய்து ஒன்றும் செய்யலை. முதல்ல செய்யுங்களே, பொம்பளைகள் ஓமட்டு பெருங்களே. இங்கே உங்களுக்கு உங்களோட குரலெல்லாம் சும்மா கண்ணீருன்ட்டு இருக்குதானே? என்னண்டு உங்களோட குரலெல்லாம் கண்ணீருன்ட்டு இருக்குதானே? அப்போ கல்யாணம் கட்ட மாட்டாங்க உங்களுக்கு? அப்போ திருமணம் செய்கிறதுக்கு பாருங்க, முதல்ல ஆரம்பத்திலே நாங்கள் இருக்கிற தொண்டமனார்லே இந்த சின்ன சின்ன செல்லுகள் வந்து அடைக்கிறது. அதிலே முதல் நான் விழுந்து போனேன். அங்கேயே மடி வாங்கி கடைக்கு இங்கேயே மடி வாங்கினேன். நல்ல காலம் அதுக்குள்ள விழுந்திருந்து இந்த தடுப்பாடெல்லாம் எரிஞ்சு போச்சு. நான் கடைக்கு போட்டேன், இல்லாட்டி அதுக்கு அம்பிட்டுருப்பேன். ஆனால் கடவுளுக்கு நான் சாகிறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் காலம் கிடக்கு போட. ஓ கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு பிறகு தான் சாவான் போல கிடக்கிற தெரியுது. என்ன செய்கிறது? இப்போ யாரும் உங்கள்கிட்ட விருப்பம் கேட்டு வரலையோ? என்னண்டு உங்கள்கிட்ட யாரும் விருப்பம் கேட்டு வரலையோ? விருப்பம்ண்டு உங்களை கல்யாணம் கட்டுறதுக்கு? அப்படி அறிஞ்சு எடுத்துக்கிட்டு ஜனம் கேட்டேன். அறிஞ்சா விட பரவாயில்ல, கேட்டுருங்க. அறிஞ்சு எடுத்துக்கிட்டு இவர் வலிமை குறைஞ்சவர், இவர் என்னத்துக்கு எங்களுக்கு விட்டது தான், கை விட்டது. உங்களுக்கு அந்த ஆசை இல்லையோ கல்யாணம் கட்டணும்ன்ற ஆசை இருக்கலையோ? அப்போ காசு ஆசை இருக்கலையோ உங்களுக்கு கல்யாணம் கட்டணும்ண்டு? கல்யாணம் செய்ய முடிய அது விருப்பம் இல்லை. ஏன் சொல்லுங்க, அந்த விருப்பம் குறைப்புக்கான இப்படியான கொண்டு விரப்பு கொண்டு கடவுள்லாம் செய்து விட்டு இப்படி எனக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுருக்குது. நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் தற்கொலைக்கும் முயற்சி நான் 3 தடவை. ஏன் இப்படி இருந்து வாழ்றதை கூட பாருங்க, சாகிறது கூட ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இவர்கிட்ட என்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்போ அந்த 3 தடவையும் எனக்கு அது தடுத்து நிறுத்தி போடுத்து. அப்போ ஒரு நீண்ட ஆயுள் உள்ளதான் நான். ஆனால் அதுக்காக கடவுளுக்கு விருப்பம் இல்லை. என்னென்ன தற்கொலை செய்கிறது முடிவெடுத்த நீங்கள்? கிணத்துக்குள்ளே விழுகிறதுக்கு போனேன், அது சரி வரையில்லை. பிறகு ஒரு பெரம்பால கிணத்துக்கு போவைகளில் விழுந்து போனேன், மருந்து எடுத்து குடிக்கிறதுக்கு போ. அதோடைய அது நின்றுடுது. இப்படியே அந்த ஆயுள் கொஞ்சம் கூட இருக்கிறபடியினால நானாக திட்டமிட்டு செத்தால் ஆண்டவன் கடுமையான தண்டனை வாங்கிடுவேன். அதுக்கு பயன் தான் இருக்கிறேன். ஒன்று தெரியுமோ, உங்களோட உடம்பு தான் பலவீனமா இருக்கு, உங்களோட மனசும் உங்களோட குரலும் கம்பீரமா தான் இருக்கு. உடம்பு குறைஞ்சதுக்கான இல்லை உள்ள சொல்லோட உங்களுக்கு சாப்பாடு மத்தியான சோறு சாப்பிட தான் பாருங்க நல்லது. கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிறது. ஒரு ஆளை விட்டு சந்தியில் வச்சு எடுக்கலாம்னாலும் அதுக்கும் ஆள் இல்லை. அந்த அளவு வயது போனாலும் அந்த அளவுக்கும் அவ்வளவு சைக்கிள் ஓட மாட்டேது. இப்போ போய் அந்த அவல் பிஸ்கட் அதெல்லாம் வாங்கி தந்தது, அதில் குழச்சி சாப்பிட வேண்டியான். உயிர் இருக்கிறதுக்கு சாப்பிட்டால் காணும். வேறு மற்றும்படி நாங்கள் மனக்கோட்டை கட்டக்கூடாது. மனக்கோட்டை கட்டினால் அது புல மண்கோட்டையை வச்சு கொண்டு மனக்கோட்டை கட்டக்கூடாது. இதெல்லாம் இன்றைக்கு இருப்ப பாருங்க, நாளைக்கு இருக்கிற போது தெரியாது. அப்படியான வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பேந்தேன் அதை இதுக்கு ஆசைப்படுவேன். அதனால் நான் பெண்கள்லே ஒரு காலம் அந்த ஆசைப்படுறதும் இல்லை, அந்த உணர்வு அப்படியே இல்லாமல் முற்றுமுழுதான் நீங்கிடுது.
ஓ அந்த ஆசையை வச்சிருக்கக்கூடாது. மனிதன் அந்த ஆசையை வச்சிருந்தால் மனிதனுக்கு பாரிய துன்பங்கள், மதுபானம், புகைத்தல், அல்லது போனால் இந்த இறைச்சி வகை மிருகங்கள், இந்த இறைச்சியை நான் சாப்பிட்றே இல்லை. மாட்டிறைச்சி ஒரு காலையும் கண்ணாலேயே பார்த்துருக்க மாட்டேன். இங்கே 20 வயதுக்கு உட்பட்ட பொடியோட நல்லா மதுபானம் அளிப்பாங்க. கடைசி காய் இல்லாட்டி யார்ட்டையும் களவெடுத்துட்டாலும் எடுத்து குடிச்சு தின்று மாட்டிறைச்சியையும் சாப்பிட்டு ஊரை மாட்டையும் பிடிச்சி சாப்பிட்டு செய்வாங்க. இதெல்லாம் மனிதன் பிறக்கும் கடவுள் இப்படி படைக்கல. நாங்கள்லாம் குறுக்கு வழியில் இறங்கின்றிருக்கிறபடியும் மனிதனை இப்படி நடவுங்கன்னு சொல்லியில்லை. இது நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் பிழையாதான்னு இன்றைக்கு எல்லாம் துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. காரணம் என்னென்றால் அரசியல் நிலையெல்லாம் பாதிப்பு. இவ்வளவு இந்த அதுக்குள்ளே போய் அங்கால போய் அந்த இடங்கள், இந்த பேர் எனக்கு சரியாக தெரியலை. கடற்கரை பிரதேசத்தை அண்டித்தான் இருந்து நாங்கள் பவனியா வடக்கு அந்த பகுதியிலெல்லாம் எத்தனை ஜனம் சேர்த்து விட்டது அந்நியாச்சா. எல்லாம் சும்மா மண்ணை கையால் கிண்டி போட்டு அதுக்கிட்ட போட்டு தாட்டி போட்டு போனது. அப்படி அதில் நான் அப்படி இல்லை. ஒரு செல்வோட எனக்கு இப்போ அப்போ படையே இல்லை. பிறகு அதுக்கு முந்தியும் பிந்தியும் தான் இந்த செல்வட்டு நடக்க இல்லாமல் வந்தது. கடவுள்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்லி கடவுள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைகளை சொல்லி எப்பாச்சும் அழுதுருக்கீங்களா நீங்கள்? நான் உண்மையில் இந்த சைவ சமயங்களில் ஒரு திறமையான ஒரு ஆசை இல்லை. சூரிய பகவானை தான் நான் கும்பிடுறது. இப்படியே மேலும் சூரியன் பாருங்க, ஒரு இரவையும் பகலையும் உண்டாக்குறபடியினாலேயும் சூரியனை கட்டாயம் கும்பிட வேணும். நாங்கள் கும்பிடாதான் எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வேண்டிக்கொண்டு சூரியன் எனக்கு ஒரு சோதரன் சொன்னார். சூரியனுக்கு சரியான எதிரியாக இருக்கிறான்ண்டு. அதுக்கப்புறம் தான் இந்த நடவடிக்கைங்க. நான் சரியோ பிள்ளையோ சூரியனை கால வணக்கம், சூரியனை செய்ய முடியும். நிச்சயமாக துன்பங்களை நீங்கும், ஓரளவு நீங்கும். கடவுளை எப்போதும் நீங்கள் மனதில் நினைச்சு கொண்டிருந்தால் காலையில் எழும்பி திருநூறு பூஜை சூரியனை வணக்கம் செய்து தான் அடுத்த பேர் தேத்தனை வச்சு குடிக்க போய் சாப்பிட இருக்கும். மனிதன் இந்த உலகத்தில் நான் பார்த்ததுக்கு இந்த சைவ சமயத்தை போல நல்ல ஒழுக்கம், நல்லதும் உயிரினங்களை கொல்லக்கூடாது, பாவம் தானே. அதற்காகத்தான் இந்த இந்தியாவில் இமயமலையில் இப்போவும் சொல்கிறாங்களே, எனக்கு சரியா தெரியாது, சிவபெருமான் நாங்கள் உதயமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாங்களே, எனக்கு தெரியாது. இமயமலையில் அப்படி பார்க்கல. நாங்கள் நிச்சயமாக ஒரு மரத்தை கூட வெட்டேக்கில்ல. நான் இப்போ இந்த மரத்தை வெட்டி படுத்துறது பாவம். மரத்துக்கும் அதோட மனிதனுக்கும் தொடர்பு உண்டு. ஏனென்றால் புல்லாகி பூடாகி மரமாகி என்று சொல்லி அப்படி ஒரு வசனம் இருக்குத்தானே உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்க இந்த மரங்கள் எல்லாம் அதுதான். இந்த மரங்கள் மாமரமோ இந்த மரங்கள் எல்லாம் அதுதான். அது உடப்பட்டப்போ நான் அவ்வளோ ஒரு பாம்பு வந்துட்டு தான் இருக்கும். பாம்பு அண்டு நான் இதில் இருக்கிறேன், இருக்கேன். ஒரு பாம்பு இப்படி பிடிச்சு கொண்டு வந்தது படத்தை. பிறகு என்ன கண்டுட்டு அது விட்டுட்டு என்ன கண்டுட்டு தான் படம் பிடிச்சது. பிறகு சுருங்கி கொண்டு வந்தது. பிறகு இந்த சாதாரணமான அந்த சாரை பாம்பு மாதிரி இதுகளுக்கு பிடிங்கி மேஞ்சாப்பெல்லாம் அதுகளுக்கு எல்லாம் நெருப்பு வச்சுனா. இதில் ஒரு நாள் விழுந்து, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் விழுந்து ஒரு அந்த வீட்டை குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு விரைகளில் விழுந்து போனேன். குளிச்சுட்டு விரைகளில் விழுந்து போனேன். விழுந்தது 10 மணிக்கு. விழுந்தது 10 மணிக்கு அந்த ஆள் ஒரு செத்த வீட்டுக்கு போடுது. செத்த வீட்டு அதில் தான் என்னை தூக்கி விட்டது. தண்ணியும் தந்து தூக்கி விட்டது. இந்த கம்மக்கட்டுக்கு கையை கொடுத்து தூக்கி விட்டால் எழும்பிடுவேன். அப்போ அந்த ஆள் வெறுமளவும் இதெல்லாம் கிடந்தது. வெயில் பிடிக்க இதுக்குள்ள பாம்பு இப்படியே இந்த நாகப்பாம்பு விரிச்சு கொண்டு தான் பிறந்து. அதை பார்த்துட்டு தான் நேற்றைக்கு இதுக்கு நெருப்பெல்லாம் வச்சு நான் இந்த மரங்களிலே எல்லாம் கொண்டு இதுகளையும் தரைச்சி விடணும். என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை ஜோதிச்சு கொண்டு, நிறைய விஷயங்களை இன்னொருத்தரோட பேசுகிறதுக்கு அடக்கி கொண்டு அப்படியே வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட தெய்வான பாட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வசனங்களில் நம்மளுக்கு தத்துவங்களாகவும் சரி, அவங்களோட வாழ்க்கைகளையும் சரி அப்படியே பேசிக்கொண்டு அப்படியே பொழிஞ்சு கொண்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பேசினாலே போதும், அவங்க அப்படியே வாய்களில் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். சொன்னால் அது தனிமைன்ற காரணம். தனிமையில் இருக்கும்போது அவங்களே அந்த தனிமையோட பேசிக்கிற காரணம். திடீரென்று மக்களை பார்த்தாங்க, அவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள அறியாமலே நிறைய வார்த்தைகளை பேசி கொண்டு இருப்பாங்க. இப்போ அப்படி தான் அவரோட அந்த இவ்வளோ நாளாக தனிமையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுத்தாலோ, இல்லைன்னு சொன்னால் கடையில் போய் பிஸ்கெட் அது இதில் வேண்டி கொடுத்தா மட்டும்தான் அவர் சாப்பிட்றாரு, அது புசிக்கிறாரு, அதே போது மட்டும் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளில் நோட் பண்ணிங்களோ சொல்லி தெரியாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பாயிண்டான ஒரு வார்த்தைகள். சாப்பிட்ற நம்மளோட மனுஷ வாழ்க்கையில் பெரிய ஆடம்பரம்லாம் தேவையில்லை.
பசிக்கு சாப்பிட்டா போதும், இங்கே நிறைய பேர் ருசிக்கு சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க, நாங்கள் பசிக்கு சாப்பிட்டாலே போதும் அப்படின்ட்டுலாம் வந்து அவருக்குள்ள அவர் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு இருக்கிறார். நாங்கள் அவர் வந்து பார்க்க வந்ததுக்கான மெயின் காரணமே வந்து இப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து எந்த ஒரு தொழில் இதுலையுமே செய்யலாத ஒரு நிலைமையில் இப்படியான ஒரு வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னது வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு கேட்டால் அவருக்கான ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்தால் தெரிஞ்சது வந்துட்டு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இதால் வந்துட்டு சாப்பாட்டுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போனவங்களாம், சாப்பாடு இது பொதிகள் எல்லாம் வேண்டி கொடுத்தான்னு சொல்லி, அதுவும் ரொம்ப காலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்களும் டிசைட் பண்ணியிருந்தோம், சரி இவருக்கு எந்த ஒரு தேவைகளும் இல்லை, இவருக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு வழி செய்து கொடுத்தோம்னாலே போதும் அப்படிங்கிறது தான். சரி ஐயா, என்னோட சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், யாராச்சும் வந்து அவருக்கு சாப்பாடு பொம்பளைகள் கொண்டு வந்து வெளியால் கூப்பிட்டா அவர் வெளியில் வரமாட்டாராம். ஏன் நான் பொம்பளையாக்கள் வெளியில் வந்து சாப்பாடு தந்தா நீங்கள் வெளியில் வாரல கூப்பிட்டா? விளங்கி அதாவது பொம்பளையாக்கள் வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து வெளியில் கூப்பிட்டா நீங்கள் வாரலையாம் வெளியில? பொம்பளைகளை நான் திரும்பி கண்ணால் பார்க்குறதும் இல்லை, ஒரு நாளும் முட்டி இருக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். அது எனக்கு விருப்பம் இல்லை வேறுங்க, அது ஒரு கூடாது வேறு தானே. ஏன் 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 பொம்பளையில ஏன் பெருக்கிறீர்கள்? வெறுக்கிறதுக்கு காரணம் இப்படியான ஒரு இது, இப்படியான பார்த்ததுக்கு நான் இப்படியான ஒரு திட்டம் வந்தது இதுக்காகத்தான். பெண்களில் விரும்பவும் இல்லை, நான் கதைக்கவும் இல்லை, என்ன விரும்பவும் இல்லை. யாராச்சும் உங்களை காதலிச்சு ஏமாத்தினவங்களோ? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லை அப்படி இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை. அப்படி ஏமாற்ற வேண்டியன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து ஏசி ஆஃபீஸ்லேருந்து வந்த நீங்கள்? இல்லை இல்லை, நாங்கள் தூரம் இருந்து வாரோம். தூரம் இருந்து வந்தீங்களா? உங்களுக்கு யாரே வந்து சாப்பாட்டுக்கு உதவி செய்தான்னு சொன்னாங்க, யார் அது? உதவியோ? சாப்பாட்டுக்கு பாருங்க, எல்லா வீடுகளையும் நான் சாப்பிட மாட்டேன், அது ஒரு பாவம் பிடிச்ச பேர். ஒரு நாளும் அடுத்தவர்களை சாப்பிட்ற எண்ணம் வச்சிருக்கக்கூடாது. உங்களோட வீட்டை வந்து யாரையே தந்துதான்? வீட்டு சில பேர் வீட்டை ஒன்று திருப்பினோம், வீட்டை ஒன்று தந்தாலும் நான் அநேகமாக நல்ல விருப்பத்தோடு சாப்பிடுவேன். ஆனால் எந்த கையால் ஒரு கஞ்சியை தின்னும் காய்ச்சி எந்த கையால் குடித்தா நல்ல விருப்பமாக சாப்பிடுவேன். அடுத்த பிறகு சாப்பிட்றது நல்லதில்லை, அதுவும் அதுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனால் இப்போ கதைக்கிறேன்டால் அது ஏராளமான நேரம் போடும். இந்த வாழ்க்கை, இதை தனியாக வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையோ இல்லைன்னு சொன்னால் கஷ்டமான ஒரு வாழ்க்கையோ? எனக்கு இப்படி இருந்து வாழ்கிறது தான் விருப்பம். ஏன் சொல்லுங்க, இப்படி தாண்டவம் மாடி ஆடி விழுந்த இடம்ப நெடுக ரோட்டால் போகாலும் தூக்கி விடுவோம்ல பார்க்குறீர்கள். அதுதான் சொல்கிறேன், இப்போ கூட யாராச்சும் இருந்தால் அவங்கள தூக்கி விட்டு தெரிஞ்சு வளர்த்தாட்டிலாம் செய்வாங்க தானே. இவர் தண்ணி போட்டுட்டு தான் விழுந்து போய் கிடக்கிறான்னு சில பேர் சொல்லுங்கள். அந்த பாவங்களையெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது மனதில். நாங்கள் அவரவர் பாதையில் அவரவர் கையாட்டி காலாட்டி நல்லா உழைச்சி சாப்பிடணும். யாழ்ப்பாணத்தில் கேட்க நாங்கள் தோட்டம் செய்து வேண்டால் காலமே 6 மணிக்கு போனால் பொழுதுபட 6 மணிக்கு தான் வீட்டை விருப்பம். அப்படி நல்லா உழைச்சி நாங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் தான் கூடுதலாக செய்கிறது. எங்கள் இந்த இடம் தோண்டவனார். அப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து நல்லா தொழில் செய்து நாங்கள். சரிங்க, என்னென்னு சொன்னால் உங்கள்ட்ட சாப்பாட்டு செலவுக்கு இதை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சாப்பாடு வேண்டி கொண்டு தாரவங்கள்ட்ட கொடுத்து என்ன வேணுமோ அதை வேண்டி சாப்பிடுங்க, சரிங்களா? இது எவ்வளோ சொல்லி வர்றது, மாம்சம் வேண்டாம் எனக்கு, மரக்கறியோட கட்டி வந்து அந்த இடத்துல சொல்கிறேன். அந்த இடத்துல சைக்கிளோடையே இல்லை, அதை விட்டு எடுத்தேன். சரி, அதை பிடிங்க. இது எவ்வளோன்ட்டு தெரியுமா? அது பாருங்க. 5000 15,000 15,000 இருக்கு. சரியோ, அப்போ 15,000 இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களோட சாப்பாட்டுக்கு அப்படியும் ஒரு மாதத்துக்குரிய இது போதும்னு நினைக்கிறேன் நான். இது சரியோ, அப்போ அங்கே சாப்பாடு வண்டி தராக்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் கூட மச்சமே சாப்பிட்றல தானே, மறக்கிற சாப்பிட்றா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை கொடுத்து திசைங்கோ. என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் கொடுக்குறது, ஆனால் இந்த ஏட்ட குறைய அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் அமௌண்ட் கொடுக்குறதும் தனிமையில் இருக்கிற எப்படி கொடுக்குறீங்க என்று சொல்லி எல்லாம் வந்து கேட்பீங்க. என்னென்னு சொன்னால் உண்மையிலே கிளியம்மாவோட மகன் இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயாக்கள் தான் இவருக்கு அவங்களோட காசில் சாப்பாடுகள் வந்து வண்டி கொண்டு கொடுக்குறதா சொன்னால் தண்ணிகள் வந்து வண்டி கொண்டு கொடுக்குறதாம். இவர்கிட்ட நம்ம காசு கொடுத்துட்டு போனோம்னு சொன்னால் இவருக்கு விருப்பமானது அவங்கள்ட்ட காசு கொடுத்து அவர் வேண்டிக் கொள்ளலாம். நாங்களும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவோம். அதனால தான் நான் வந்து கூடுதலான காசும் கொடுக்க இயலாது நம்ம. அதனால தான் இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கான ஒரு சில வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால் பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து பார்த்து இவருக்கான ஹெல்ப்புகள் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். சரிங்க, இப்போ இந்த காசு யாரோட காசு தெரியுமா? இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து அனுப்பினவங்க. அவங்கள்ட்ட அப்பாட 15வது நினைவஞ்சலிக்காக வேண்டி வயசானவங்களுக்கு சாப்பாட்டு செலவுகளுக்கு வந்து கொடுக்க சொல்லி சொன்னவங்க. அப்போ அவங்க ஒரு தொகை பணம் அனுப்பினவங்க, அதில் ஒரு 15,000 தான் இவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். இப்போ அவங்க தான் அந்த பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களோ நீங்கள்? ஆமாம், சொல்லுங்க. நன்றி நன்றி.
நன்றி. கை கூப்ப கூடாது சரியா? நம்ம ஒரு நாளும் கும்பிடக்கூடாது. கும்பிடக்கூடாது சரியா? பாருங்க இது எந்த நாடு? இவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. லண்டன். முந்தியும் எங்களுக்கு கொஞ்சம் தந்தவை உணவுப் பொருள் தந்தவை கூடி வந்தது. அது அது லண்டனோ விட முடியல. அதைத்தான் கேட்டேனாங்க. இல்லை நாங்கள் அதைத்தான் கேட்டேனாங்க. யாரும் வந்து சர்ப்ரைஸ் இதால் வந்து கொடுத்தான்னு சொல்லி சொன்னவங்க எங்கள்கிட்ட. சரி, உடம்ப வந்து கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப கடும் வெயில் தானே, வெளியில கூட போகாதீங்க. இல்லைன்னா இந்த ரோட்டுக்கே போறேன் இல்லை விழுந்து போகிற பயத்தில் போகிறேன். இந்த விரம்பொடியை நடக்க மாட்டேன். தார் ரோட்ல நடப்பேன். இல்லை விளான ரோட்ல இந்த விரம்பொடியை போய் தடக்கும். அப்படி விழுந்தால் பேருந்து மரியாதை வேலை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட வேணும். அதெல்லாம் கரைச்சல் பிடிச்ச வேலை. ஏன் அப்படி மனிதருக்கு மற்றவருக்கு அடுத்தவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. சரி, ஓகே, கவனமா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் அப்போ போயிட்டு வரோம் சரியா? சரி வாரம். ஓகே, இனிமேல் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பணமாக கொண்டு கொடுக்குறோம் அப்படி சொல்லி. இங்கே பக்கத்தில் மளிகை சாமான் கடை இதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை இங்கே. அதாண்டி வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கல. இங்கே வரக்குள்ள இங்கே வந்துட்டு அப்புறம் தூர போய் சாமான் வாங்கிட்டு வரையில. அப்போ நாங்கள் கிளீமோட கதைக்குள்ளே வந்து அவங்க சொன்னாங்க, சரி அவங்களும் அவங்களோட மகன் எல்லாம் சேர்ந்தாலும் வாங்கி கொடுக்குறவங்களாம். ஏதாவது கொஞ்சம் பிள்ளைங்க ஏற்றி போகிறோம்னாலும் அவங்க தானே ஏற்றி போகிறோம். அப்போ சரி இந்த காசை வந்து கொடுத்து போட்டு அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனால் பார்ப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக 15 வாங்க கிளீமா இருக்கா வாங்கி கொடுத்துருங்க. நீங்க உங்க மகன் அரிசி சாமான் முக்கியம் இல்லை, சமைக்க மாட்டார், அவர் சமைக்க மாட்டார். அப்ப இந்த பிஸ்கெட்டுகள் அங்க சீனி இல்லைண்டா அதை குடிப்பார். அதான் அவர் சமைக்கிறேன்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு தான் சாப்பாடு இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, நானே சமைச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நாங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் கொஞ்சம் கஞ்சி பட்டு தான் சாப்பிடுதான். அந்த வீட்டுக்கார அந்த அக்கா கொண்டு வந்து எல்லாரும் கொடுப்பினான். தனி அவரை கழிச்சு புலம்பி கொண்டிருப்பாரு. ஓ சரி, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 காசு கொடுத்துருக்கோம். அது ஒருக்கா நீங்கள் உங்கள் மகன்கிட்ட சொல்லியோ இல்லை நீங்களோ அப்புறம் வந்து ஒரு சாமான் வாங்கி கொடுத்துடுங்க சரியானே? சரி, அப்போ வந்து கிளியமாக வந்து அதை பார்த்துக்கொள்வேன். பார்த்துக்கொள்றேன், பிரச்சனை இல்லை அவரை. ஓகே, உண்மையில் வந்து இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தது வந்து லண்டனில் இருக்கிற ஃபேமிலி தான். அவங்கள்ட்ட பேர் வந்து அவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட அப்பாவோட 15வது நினைவஞ்சலிக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. அந்த தம்பி அந்த குடும்பம் சார்பாகவும் இந்த இவரோட சார்பாகவும் அந்த கிராமம் சார்பாகவும் அதை என்னை தாட்டி அவைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுறோம். எங்களோட சார்பில் நாங்களும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஐயாவுக்கு உதவி இல்லாதபடியே இப்படி இந்த நேரத்தில் உதவி கொடுத்ததுக்கே நன்றி. ஆத்மா சாந்தி இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓகே, உண்மையில வந்து நாங்களும் நன்றிகளையும் அதே மாதிரி பிரார்த்தனைகளும் செய்து கொள்கிறோம். உண்மையில இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு கிளிக் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.